Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம மீல் மேக்கர் கிரேவி எப்படி பண்றது இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த கிரேவி நல்ல கறி குழம்பு சுவையில டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு 1/4 கிலோ அளவுக்கு மீல் மேக்கர் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து கடாயில ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சிருக்கேன். கொதிக்க வச்சத மீல் மேக்கர் சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா இத அப்படியே மூடி போட்டு தண்ணியோட தனியா எடுத்து வச்சிருங்க. நல்லா ஊறட்டும். அடுத்து கடாய் ஹீட் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஒரு அன்னாச்சி பூ, 2 சின்ன துண்டு பட்டை, 5 பீஸ் கிராம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள் இது நாளையும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 2 ஏலக்காய், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு. எப்பவுமே கறி குழம்பு சுவை வரணும்னா சோம்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் ஜீரகம். ஜீரகத்தை விட சோம்பு கொஞ்சம் கூட இருக்கணும். இது கூட ஒரு 10 பீஸ் அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 7 பீஸ் பூண்டு கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். 2 துண்டு இஞ்சி, 2 இன்ச்சு அளவுக்கு இஞ்சியை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா காஷ்மீரி வத்தல் 2 கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். ஒரு பிரிஞ்சி இலை அதையும் கட் பண்ணிட்டு இதை லைட்டாக வதக்கி விட்டுடலாம். இப்போ லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் ஆற வச்சு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 10 பீஸ் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி இந்த மாதிரி விழுதாக எடுத்து வச்சுக்கலாம். இதை தனியாக எடுத்து வச்சுட்டு அடுத்து தாளிக்கிறதுக்கு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு சின்ன துண்டு பட்டை, கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். இப்போ நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இது கூட ஒரு 10 பீஸ் அளவுக்கு சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயமும் சேர்க்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், தனியாத்தூள் சேர்த்துட்டு நல்லா ஆயிலில் வதக்கி விட்டுருங்க. இந்த மசாலா நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 பெரிய சைஸ் தக்காளி விழுதா அரைச்சி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட அரைச்சி வச்ச விழுது எல்லாமே சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம வதக்கும் போதே நல்லா வதக்கிட்டிங்கன்னா அதிக அளவுக்கு ராஸ்மல் தெரியாது. இப்போ நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம தண்ணியிலேருந்து புழிஞ்சு வச்ச சோயா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நம்ம அரைச்சி வச்ச விழுதுலேயே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். மொத்தமாக ஒரு 1லேருந்து 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, புதினா 2ஐயும் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இந்த கிரேவி கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். அதனால தண்ணி ஒரு 1.5 கப் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா சிம்மில் வச்சு ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். எந்த அளவுக்கு கொதிக்க வைக்கிறோமோ அந்த அளவுக்கு பச்சை வாடை தெரியாமல் டேஸ்ட்டாக இருக்கும் கிரேவி. இதுக்கு மேலே கொஞ்சம் புதினா இலைகள் சேர்த்துட்டு நம்ம இறக்கிடலாம். ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.